வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ராக்டிகல் ப்ரோக்ராம் 3 ப்ராக்டிகல் 3 பார்க்க போகிறோம். ஜென்ரேட் வேல்யூஸ் அண்ட் ரிமூவ் ஆட் நம்பர்ஸ். அதாவது ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா 1 to 10 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ 10 நம்பர்ஸ்க்கு ஒரு சீரீஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதில் ஆட் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணு, அந்த லிஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம் ஈக்குவல் டு லிஸ்ட்டு ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ரேஞ்ச் 1,11 அப்படின்னு கொடுக்குறோம். இது என்ன 1,11 அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 11 வராது, 10 வரைக்கும் தான் கணக்கில் எடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப்பில் பார்த்துருக்கோம். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் ஸ்டோர் ஆகிடும். இதில் போய் அப்படிங்கிறதுல போய் எனக்கு ஸ்டோர் ஆகிடும். பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 போட்டு அப்போ என்ன சும்மா சிம்பிளாக 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான் இது. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஃபார் ஐ இன் நம்மில் உள்ள வேல்யூஸ் ஒவ்வொன்றா எடுத்துக்கும். இப்போ ஐயில் 1 இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும். 1% 2 W = 1 அப்படின்னு செக் பண்ணும். அதாவது அந்த ஐயோட வேல்யூவை 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ரிமைண்டர் 1 செக் பண்ணும். இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வந்தால், இப்போ நான் 2ன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுப்போம். 2% 2 அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக 0 வரும். அப்போ இது இல்லை, இதை வராது, அப்போ கணக்கில் எடுத்துக்காது. இன்கேஸ் 3 இருக்குது, 3% 2, 3 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். எஸ் அப்படின்னா நம் டாட் ரிமூவ் ஆஃப் ஐ. அப்போ என்ன பண்ணிவிடும்னா அந்த 3ங்கிற நம்பரை தூக்கிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆட் நம்பராக 1 3 5 இதுமாரி இருக்கிற நம்பர்லாம் என்ன பண்ணிவிடும், தூக்கிடும். எந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1ன்னு வருதோ அது எல்லாத்தையும் எனக்கு ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த நம்பர்லாம் ரிமூவ் பண்ணது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதையே தான் இங்கேயும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், இங்கேயும் அதே தான், ரெண்டும் ஒரே லைன் தான். நம்ம இந்த கொட்டேஷனை கொடுத்த லைனை மட்டும் மாற்றிக்கிறோம். இங்கே நம்பர்ஸ் ஃப்ரம்னு கொடுக்குறோம், இங்கே வேல்யூஸ் ஆஃப்டர்னு கொடுக்குறோம். இதுதான் கண்டிஷன். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக எழுதலாம். ஃபார் ஐயோட வேல்யூ என்ன நம்மனு கொடுத்துட்றோம். அப்போ 10 நம்பர்னால் 10 நம்பரும் இதில் வந்துடும். அதில் ஒவ்வொரு நம்பராக %2 கொடுத்து அது ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறோம். ஓகே, செக் பண்ணி ஆமாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இருக்கா, 1லேருந்து 10. ஸோ 10 நம்பர் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரிமூவ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணணும். %2 1 ஆமாம் தூக்கிடு. 2 செக் பண்ணணும், இல்லை விட்டுடும். 3 செக் பண்ணணும், 1 வரும். 4 செக் பண்ண வராது. 5 செக் பண்ணணும், பேலன்ஸ் 1 வரும், தூக்கிடும். இதேமாரி ஒவ்வொரு நம்பராக தூக்கிடும். மீதி உள்ள நம்பரை மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணி எடுத்து காட்டும். ஸோ இதுதான் தேர்டு ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ இப்போ முக்கியமானது ஃபோர்த்து ப்ரோக்ராம் புக்கில் உள்ளதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அந்த ப்ரோக்ராமை அப்படியே ரன் பண்ணிங்கனால், இந்த ப்ரோக்ராமை அப்படியே எடுத்து புக்கில் உள்ளது மாதிரி ரன் பண்ணால் ரன் ஆகாது. ரன் ஆகும், ஆனால் என்ன வரும்னா எரரும் காட்டாது, ரிசல்ட்டு தப்பாக வரும். ஸோ இந்த ஃபோர்த்து ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதே ஆர்டரில் ரன் பண்ணுறோம். இதே ஆர்டரில் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணால் ரிசல்ட்டு தப்பாக தான் வரும். என்ன வரும், இப்போ இந்த ப்ரோக்ராம் அதுக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அதில் உள்ள ப்ரோக்ராம் இப்போ இதில் பாருங்கள், ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருப்பேன். என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் ஈக்குவல் டு செட்டு ரேஞ்சு 1,10,2 ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன். ரேஞ்சு 1லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும், 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும், ப்ளஸ் 2ங்கிறப்ப 3 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 5 7 9 அப்படின்னு எனக்கு ரேஞ்சு பிரிண்ட் ஆகிடும். ஆட் நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகிடும். ப்ரைம் செட்டு எம்டி செட்டு கொடுத்துருக்கேன். எம்டி செட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் ஐ இன் ரேஞ்சு 2,10 2லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும், 10னா 9 வரைக்கும் தான் கணக்கில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஃபார் ஜே இன் ரேஞ்சு, ஜேவோட ரேஞ்சை நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா 2,i 2லேருந்து ஆரம்பித்து ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதெல்லாம் வரணும். ஏன்னா ப்ரைம் நம்பர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரும் அதே நம்பரால் டிவைட் ஆகணும், 1ஆல் டிவைட் ஆகணும், வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுமாதிரி செக் பண்ணும். அப்போ I %j = 0 அப்படின்னு பார்க்கும். அப்படி வந்துச்சுன்னா பிரேக் பண்ணிட்டு வெளில போயிடணும். இல்லை அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, புக்கில் உள்ள ப்ரோக்ராமுக்கும் இதுலேயும் என்ன அப்படின்னா, புக்கில் உள்ள ப்ரோக்ராம் இப்படி இருக்கும். ஃபார் லூப், இந்த ஃபாருக்குள்ளார ஃபார் லூப், இந்த ஃபாருக்குள்ளார இஃப்பு. ஓகே, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இஃப்பு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக்கு, இல்லைனா ப்ரைம் ஆட் பண்ணிக்கும், நம்பர் ஆட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 9 அப்படின்னு வரப்போ எனக்கு கம்பைல் பண்ணுறப்ப ட்ரூன்னு வந்து 9ங்கிற நம்பர் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிவிடும். இந்த ப்ரோக்ராமை நீ அப்படியே ரன் பண்ணோம் அப்படின்னா ப்ரைம் நம்பரில் 9 அப்படிங்கிற நம்பரும் ஆட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக 9ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது.
அப்போ அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதில் என்ன சார் தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே வித்தியாசமாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது பைத்தானில் மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக உள்ளது. நம்ம இது வரைக்கும் இஃப்க்கு தான் எல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம புக்கில் கூட ஃபாருக்கு ஒரு இடத்துல எல்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஃபாருக்கு தான் இந்த எல்ஸு. ஓகே, இந்த எல்ஸ் இந்த இஃப்க்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த எல்ஸ் இந்த இஃப்க்கு கிடையாது, இந்த ஃபாருக்கு தான் எல்ஸு. அப்போ இந்த எல்ஸ் இங்கே தள்ளி வந்துடணும். இது இருக்கா, இந்த ஃபாருக்கு தான் இந்த எல்ஸ், இந்த ஃபார் அதுக்காக இந்த எல்ஸு, இந்த இஃப்க்கு இந்த பிரேக் மட்டும்தான். ஸோ இதை சேஞ்ச் பண்ணாமல் ரன் பண்ணால், புக்கில் உள்ள மாதிரி ரன் பண்ணால் ஆன்சர் ப்ரைம் நம்பரில் 9 அப்படின்னு ஒரு நம்பர் ஆட் ஆகும். அதனால் எல்லா ஆன்சரும் தப்பாக போயிடும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆகாது, தப்பாக வர்றது வாய்ப்பே இல்லை. இதுதான் கரெக்டாக இருக்கும். வருதா ரிசல்ட்? புக்கில் பார்த்தா இது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இதே ஆன்சர் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் தப்பாக இருக்கும். இது இருக்கா, ஆன்சர் கரெக்டாக இருக்கும், ப்ரோக்ராம் தப்பாக போயிடும். ஸோ இதேமாரி வச்சு ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இன்டென்டேஷன் மட்டும், ஏன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த செட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இதில் என்ன சேஞ்சஸோ இதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மொதல் 4 ப்ரோக்ராம் நல்லா படிச்சிங்க. இதுலேருந்தே கன்ஃபார்மாக ப்ராக்டிக்கலில் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ எதுக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா படித்து வைப்போமே அப்படின்னு நினச்சால் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லாஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட்டு ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, பைத்தானில் லாஸ்ட்டு சாப்டர் இருந்ததில்ல, மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா விசுவலைசேஷன்ட்டு. ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறது. ஸோ மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செட் லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். I = 0, ஐயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டேன். சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதேமாதிரி கொடுத்துட்டோம். என்ன சப்ஜெக்ட்னுட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பற்றி பிரச்சனை இல்லை. ஒயில் I <5, ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு 4 வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்ஸ் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த மார்க்கில் போய்ட்டு நான் அப்பெண்ட் பண்ண போகிறேன். தெரியும் நமக்கு, அப்பெண்ட்னா லாஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பெண்ட் இன்ட்டு இன்புட் அப்படின்னு கொடுக்குறோம். இன்ட்டு இன்புட்னா வாங்குகிற நம்பரை இன்புட் எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நம்பராக இன்புட் வாங்கும். ஒயில் இருக்கிறதுனால 5 டைம்ஸ் எனக்கு இன்புட் வாங்கி ஆட் பண்ணிக்கும். அப்போ மார்க்கில் எனக்கு 5 நம்பர் ஸ்டோர் ஆகிடும். ஃபார் ஜே இன் ரேஞ்சு லென் ஆஃப் மார்க், மார்க்கோட லென்த் என்ன அப்படின்னு செக் பண்ண. நம்ம மொத்தம் 5 கொடுத்ததுனால 5 அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு பிரிண்ட் இந்த 2 ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துருக்கோம்ல, இது நம்ம ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் படிச்சிருப்போம். அதுதான் இது ஃபார்மேட். அதோட என்ன J+1, ஜேவோட வேல்யூ என்ன அப்படின்னா அதோட +1 ஆட் பண்ணணும். இதேமாரி இந்த நம்பர் மார்க் ஈக்குவல் அப்போ அந்த சப்ஜெக்ட் பேர் கொடுக்கும், சப்ஜெக்டோட மார்க் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நிச்சயமாக ஜஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்காக. இது நம்ம அந்த 5 மார்க்கில் படிச்சிருப்போம். பை சார்ட் அப்படிங்கிறப்ப இந்த லைன் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஆட்டோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக %.2f அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ plat.show அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது ஆல்ரெடி புக்கில் நம்ம ஒரு மாடல் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். 3 மார்க்கில் கூட வந்திருக்கும். லாஸ்ட்டு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருந்துருப்போம், அதுலேயும் வந்திருக்கும். ப்ளஸ் இன்னொன்று 5 மார்க்கில் கூட படிக்க சொல்லியிருந்திருப்போம். டைப்ஸ் ஆஃப் பை பிளாட்ஸ் அப்படின்னு படிக்கிறப்ப அதில் வந்திருக்கும். ஸோ இந்த 2 லைன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லைனா இந்த லைனை விட்டுட்டு கூட எல்லாம் நல்ல தப்பு கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த லைனை விட்டுட்டிங்க அப்படின்னாலும் எந்த பெரிய சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கை வாங்கிட்டு உடனே ரிசல்ட் வந்துடும், எதுவும் பிரிண்ட் ஆகாது. இது எழுதுனா என்னென்ன மார்க்குன்னு பிரிண்ட் ஆகும், பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது கொடுக்குறது. ஸோ இதை ரன் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும், மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிப் அப்படின்னு வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணதுனால இது ரன் ஆகாது. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு ரன் ஆகும். ஃபஸ்ட்டு மார்க் என்னென்னு கேட்குது. நான் என்ன சப்ஜெக்ட்லாம் கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 5 மார்க் கொடுத்தாச்சு. ஸோ சப்ஜெக்ட் மார்க் எல்லாம் அங்கே கொடுத்ததுனால 1 அப்படின்னு போட்டு தமிழ் மார்க் 88. அந்த 1 2 3 அப்படின்னு வந்துடும். என்ன சப்ஜெக்ட்டு அதில் நீ வாங்கின இன்புட் மார்க்கு அதை வச்சு இந்த பை சார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ எந்த மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா 99 சோஷியல் மார்க். அப்போ சோஷியல் தான் இங்கே பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இருக்குது தமிழ் மார்க். ஸோ இதை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆட்டோ பிசிடி அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல 2f அப்படின்னு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் என்னது லாஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, இன்கேஸ் இந்த 2 லைன் தூக்கிட்டால் என்ன ஆகும், இந்த 2 லைனை தூக்கிடுறோம், இதை தூக்கியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்,
அவ்வளோதான், சார்ட் வந்துடுச்சு. என்ன இங்கே என்னென்ன சப்ஜெக்ட் மார்க் அப்படிங்கிற பேர் வரல, அதுதான் பிரச்சனை. நமக்கு இப்போ 66னால் அது என்ன சப்ஜெக்ட்னு நமக்கு தெரியாது, இதில் பார்க்குறப்ப தெரியாது. ஆனால் இந்த சார்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை ஹையஸ்ட் மார்க்காக இருக்காது 88. அப்போ 88 எதுக்கு வருது, ஹையஸ்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே அது மேத்ஸு அப்படின்னு பார்த்துக்கலாம். அது எழுதுனா நல்லது, எழுதாட்டினாலும் ரிசல்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 5 நம்பர் இன்புட் வாங்கி நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா இதை மாரி வர வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே, ஸோ இதை எழுதியது ஒரு வகையில் நல்ல விஷயம். ஓகேவா? தேங்க்யூ.